மனித உடலை நான் அடிக்கடி எடுத்துக்காட்டாக மாணவர்களுக்கு கூறுவது, இது இறைவனால் தரப்பட்ட ஒரு 10 மாடி கட்டடம். 10 மாடி கட்டடம் என்ற உடனே நீங்கள் நினைப்பீர்கள், நான் கூற வருவது இதயம் ஒரு மாடி, நுரையீரல் ஒரு மாடி, ஆங்கிலத்திலே கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்டாமன், இப்படி பல்வேறு 10 வகையான சிஸ்டத்தை 10 வகையான மாடி கட்டடம் என்று கூறுகின்றோம். இந்த 10 வகையான கட்டடம்தான் இந்த உடம்பு. இந்த உடம்பிலே கிருமிகள் நுழைந்தால் எந்த மாடியில் அது குடிபுகுந்து இருக்கிறது என்பதை எப்படி திருடன் நுழைந்த இடத்திலே காவல்துறையினர் சென்று தேடுகிறார்களோ அதை போன்று டாக்டர்களும் தரோ செக்கப் என்ற முறையிலே, மாஸ்டர்கள் செக்கப் என்ற முறையிலே பாதிக்கப்பட்டது ஈரலா, நுரையீரலா, இருதயமா, எலும்பா, தசையா, மூளையா, நரம்புகளா என்று அனைத்தையும் அவர்கள் செய்கின்ற பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். வருடத்திற்கு ஒரு முறை மனிதன் படைத்த வாகனத்தை 3 வருடத்திற்கு ஒரு முறை எப்படி காருக்கு எஃப்சி பண்ணுகிறீர்களோ அதை போன்று மனித உடலுக்கும் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் மாஸ்டர்கள் செக்கப் என்ற பரிசோதனையை செய்து கொண்டால் நல்லது. இதை நான் பாடம் நடத்துகின்ற பொழுது கூறுவேன். லிவர் எந்த அளவுக்கு முக்கியம் என்று ஒரு மாணவர் கேட்டார். அப்பொழுது நான் கூறினேன், உன்னுடைய லவர் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமோ அதை விட லிவர் முக்கியம், கல்லீரல் முக்கியம். ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே 500 வகையான வேலைகளை இந்த கல்லீரல் செய்கிறது. அதுக்கு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் 24 மணி நேரம் உங்களுக்காக வேண்டி உழைத்து கொண்டு இருக்கின்ற விட்டல் ஆர்கன்ஸ் என்ற முறையிலே மூளை, நுரையீரல், இதயம், கிட்னி, ஈரல் இவைகள் எல்லாம் உங்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் தூங்கினாலும் அதுக்கு தூங்குவதில்லை. இதை ஒரு தமிழிலே ஒரு பழமொழி கூறுகிறார்கள், விதைத்தவன் தூங்கினாலும் விதைத்தபின் அந்த விதைகள் தூங்குவதில்லை. என்றால் மண்ணுக்கு அதனுடைய விஞ்ஞானம் துளிர்விட ஆரம்பிக்கின்றது. அந்த விதையிலிருந்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்கின்றது. அதை போன்று நமது உடலிலே உள்ள விட்டல் ஆர்கன் நம்மளுக்காக வேண்டி 24 மணி நேரம் வேலை செய்கிறது. அந்த மிஷின் எப்படி இருக்கிறது என்பதை செய்து கொள்ள வேண்டியதுதான் மாஸ்டர்கள் செக்கப்.